Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உணவில் பலவிதமான உணவு இருக்கு. அதை எப்படி நம்ம சாப்பிட்றோம், இது நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த உணவு ஆர்டரை நம்ம மாற்றினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவு எப்படி டைஜஸ்ட் ஆகுது, இது எப்படி குளுக்கோஸை உடம்புக்குள்ளே ஏற்றுது, இது மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம உணவில் நார்மலாக பார்த்திங்கன்னா காலை உணவில் நம்ம இட்லி, தோசை, உப்புமா இது எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா இதோட கூட சுண்டல் இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் இல்லை சாம்பார் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இல்லை எக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் உணவு, அதாவது புரத சத்து உள்ள உணவு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த புரத சத்து உள்ள உணவை நீங்கள் ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த அளவு உங்களுக்கு ஏறாது பிளட் குளுக்கோஸ். ஸோ அதே மாதிரி மதிய உணவில் பார்த்திங்கன்னா முதல்ல காய் அதை எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு, ரெண்டாவது பருப்பு இல்லை இந்த மாதிரி புரத சத்து உள்ள உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரைஸு, புரத சத்து உணவு, காய் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் 2 ஹவர் கழித்து நீங்கள் பிளட் குளுக்கோஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் அந்த ஆர்டரில் சேஞ்ச் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இது பண்ணலாம். நம்ம சாம்பார் சாப்பிட்றவங்க எப்படி அதை குடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வைப்பீங்க இல்லையா, அதனால் காயோட அந்த பருப்பை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காய், பருப்பு இது ரெண்டையும் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸோட சாம்பார். அண்ட் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இவங்க செமி பாலிஷ்டு இல்லை கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி தான் சாப்பிடணும். இல்லை சிறுதானியங்களில் தெனை இல்லை கம்பு இல்லைன்னா குதிரைவாலி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடணும். அண்ட் சிறுதானியத்தை எப்போவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க, இல்லை அதை முளைக்கட்டுங்க, இல்லை அதை புளிக்க வைங்க, அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஸோ நீங்கள் ரைஸுக்கு பதில் சிறுதானியம் பண்ண போகிறீங்கன்னா அதை வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மதிய உணவு, நைட் உணவு ரெண்டுலேயுமே இதே ப்ரப்போர்ஷன்ஸ் தான். 1 மடங்கு உங்களுக்கு கிரெயின், அதாவது உங்களுக்கு செமி பாலிஷ்ட் ரைஸ் இல்லை அன்பாலிஷ்ட் ரைஸ் இல்லை கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த மாதிரி. இன்னொரு ஈக்குவல் குவான்டிட்டி பருப்பு இல்லை முட்டை இல்லை ஃபிஷ் இல்லை சிக்கன், 2 மடங்கு காய். ஸோ இந்த மாதிரி ப்ரப்போர்ஷனை ரெடியாக வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கரிச்சே காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புரத சத்து உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது உள்ள காயில் ஃபைபர் இருக்குது, இது உள்ளே போயிட்டு அதுக்கு பின்னாடி ப்ரோட்டீன் உள்ளே போகுது. இப்போ எல்லாருமே சொல்லுவீங்க, இப்போ ப்ரோட்டீன் உணவு, இப்போ நீங்கள் வெறும் பருப்பு சாதம் ஈக்குவல் குவான்டிட்டி ரைஸ் அண்ட் தால் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி பசி கம்மியாக தான் எடுக்கும். இதே ரசம் ரைஸ் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா பசி நிறையா எடுக்கும், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கப் ரைஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். நம்மளுக்கு எப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கோ ஹெல்த்தில், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் கொண்டு வந்தோன்னா இது பெரிய சேஞ்ச் உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. சுகர் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லை, இப்போ யாராவது ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் குறையும். ஏன்னா வயறு முதல்ல காய் பருப்பு சாப்பிட்டதுனால ரொம்பிடும், அண்ட் வயரும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துன்னு போகிற குவான்டிட்டி ஆஃப் ரைஸை குறைக்க முடியும். இப்போ ஐடியலாக பார்த்திங்கன்னா எது இருக்கணும் இப்படி சாப்பிட்ணும். பட் இது உங்களால் முடியல அப்படின்னா காயாவது 2 மடங்கு பதில் 1 மடங்காவது பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக எந்த அளவு அந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ ஈக்குவல் குவான்டிட்டி பருப்பு எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் வரும் அண்ட் சுகர் கண்ட்ரோலும் நல்லா நிற்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.